சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க 5 டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கவுண்ட்ஸ். ஸ்டார்ட் அப், ரெகுலர், சில்வர், கோல்ட், பிளாட்டினம். சிட்டி யூனியன் பேங்க். திருவாரூர் மன்னார்குடி நெடுஞ்சாலையில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் தினமும் 10க்கும் மேற்பட்டோர் விபத்தில் சிக்கி காயமடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவாரூர் மன்னார்குடி சாலை என்பது பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், பேராயூரணி, அறந்தாங்கி ஆகிய பகுதிகளில் இருந்து மயிலாடுதுறை, கடலூர், பாண்டிச்சேரி, சென்னை, பெங்களூரு ஆகிய பகுதிகளை இணைக்கும் மிக முக்கிய நெடுஞ்சாலையாகும். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மன்னார்குடி சாலையில் உள்ள கமலாபுரம் பகுதியில் சென்ற 5 நாட்களுக்கு முன்பு குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகள் நடந்தன. அங்கு பொதுமக்களுக்கு எந்தவித தகவலும் தெரிவிக்காமல் இரவோடு இரவாக குழியை தோண்டி பை பதிக்கப்பட்டு அவசர கதியில் மூடப்பட்டுள்ளது. சாலை பாதியாக தோண்டப்பட்டு மணல் கொண்டு மூடப்பட்டுள்ளதால் இருவழி பாதையாக இருந்த திருவாரூர் மன்னார்குடி சாலை கமலாபுரம் பகுதியில் ஒருவழி பாதையாக மாறியது. ஒரே நேரத்தில் ஒரு பேருந்தோ அல்லது ஏதாவது ஒரு வாகனமோ மட்டும்தான் ஒரு வழியில் செல்ல முடியும். குறிப்பாக கமலாபுரம் வழியில் வாகனங்கள் செல்வது ஆபத்து நிறைந்ததாக மாறிவிட்டது. மேலும் சாலை முழுவதும் மணல் நிரம்பி காணப்படுவதால் தினந்தோறும் 10க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் சாலையில் சறுக்கி கீழே விழுந்து காயமடைகின்றனர். இதுகுறித்து கமலாபுரம் மக்கள் ஊராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் அவசரமாக செல்ல வேண்டிய ஆம்புலன்ஸ்கள் கூட மிக மெதுவாக செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.